சாதாரண ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு 2012 அந்த அந்த டைம்ல ஒரு புள்ள 2012-13 ஷஃப்னா ஷாதிரா. அதாவது ஷஃப்னாவுக்கு 13 வயசு, ஷாதிராவுக்கு 6 வயசு. வாப்பா இது மொன்றாகல மாவட்டம் படல் கும்புரண்டு ஒரு பிரதேசம் இருக்குது, அலுப்பொத்தண்டு ஊர், ரொம்ப கிராமம். அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா ஷஃப்னா, அதாவது ஷஃப்னா 13 வயசு, ஷாதிரா பானு 6 வயசு. இவங்க வாப்பா என்ன பண்றாங்கன்னா பண்டாரவலண்டு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போய் வேலை செஞ்சுட்டு வராரு. வர்ற வழியில பூந்தி பார்சல் கொண்டு வந்து மகள் கையில கொடுக்கறாரு, சின்ன மகள் கையில, இளைய மகள் ஷாதிரா கையில கொடுக்கறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு 10 நிமிஷம் ஆகல. அவங்க எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் பார்த்தா திடீரென்று ஷாதிரா கொலை செய்யப்பட்டிருந்தா. என்னாச்சு? இலங்கை அரசாங்கம் தனியாக உளவியலாளர்கள் ஒரு கமிட்டியை போட்டார்கள். ஏன் தெரியுமா? ஷஃப்னா ஒரு குத்தி இந்த கொலையை செய்திருந்தால் இதுக்கு இவ்வளவு டீப்பாக இலங்கை அரசாங்கம் எனக்கு வேண்டிய தேவையில்லை. அந்த ஊருக்கு நானும் போனேன், அந்த பாடசாலை அதிபரோடு நான் பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்ப திரும்ப 9 தடவைகள் குத்திருக்குது நெஞ்சுக்கு. ஒரு பொம்பளையில ஒரு ஆம்பளைக்கு கத்திய கொடுத்து ஒரு தடவை குத்த சொல்லி ரத்தம் பாய்ந்தால் அடுத்த குத்து ஒரு சாதாரணமானுக்கு வராது. அதாவது நிறைய ரத்தத்தை பார்த்தவர் குத்துவாரு, சாதாரணமான ஒரு மனிதனுக்கு அடுத்த குத்து குத்த இயலாது. ஷாதிரா என்ன பண்றாண்டா, ஷஃப்னா திரும்ப 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 நெஞ்சுக்கு எப்படி துடிச்சிருக்கும் அந்த புள்ள. சொந்த தங்கச்சி திரும்ப 9 தடவை. அந்த வீட்டுல போய் பார்த்தா உம்மா வெளிநாட்டுல வேலையில போய், வாப்பா இருக்கிறாரு, அவர் வேலைக்கு போய் வருவாரு, குழந்தை 2 வளர்க்குறாங்க. ஷஃப்னா வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர், பக்கத்துல நிறைய சீடிகள். என்ன முடிவு சொன்னாங்க தெரியுமா உளவியலாளர்கள்? இவ அதிகமா ரத்தத்தை பார்த்திருக்கிற. இங்கிலீஷ் படங்கள் நிறைய இருந்துச்சு, அவருக்கு இங்கிலீஷ் இயலாது. ஆனா யாரு எப்படி கொடுத்தாங்கடா விவரம் வரல. நிறைய அவ பார்த்தது ரத்தம். நிறைய தூசணத்தை கேட்டா தூசணம் தான் வாயில வரும். நிறைய ரத்தமும் ஃபைட்டும் அந்த படங்கள்ல எது உள்ள போச்சோ அது கண்ணால உள்ள போனது. திடீரென்று ஒரு பிரெயின், அதாவது திடீரென்று துடிக்கிற நேரம், வேகமா கோபம் வர்ற நேரம், எதை பார்த்தார்களோ எதை கேட்டார்களோ அதான் வரும். படமும் கதையும் உங்க குழந்தை உட்கார்ந்து பாக்குதுண்டா, குடும்ப கதை தானே, நேர்மை நியாயமா பேசிடுவாங்க. அதுல என்னதான் தப்பா போகுது? கணவன் மனைவி தானே. வயசாலி சொல்லுவாங்க, இதுதான் உள்ள அமைதி, இதையாவது பாக்கலாதான் அப்படின்னு கேட்பாங்க. இந்த குடும்ப கதையில என்ன கொடுத்தாங்க தெரியுமா? ஆணும் பெண்ணும் சமனண்டு கொடுத்தாங்க. ஒரு யுவதி அதே இடத்துல வளர்ந்து வர்றான், அதையே பாக்குறா. அவ லைஃப்ல அவ எதை அப்ளை பண்ணுவான்? ரசூலுல்லாஹ் சொன்னதையா தொட்டும் திரும்ப 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 பார்த்த இந்த கதைகளையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ஒரு ஆண் மகன் அப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் எப்படி குடும்பத்துல நல்ல வாழ இயலும்? எப்படி வாழ இயலும்? அவ திரும்ப அதை பேச ஆரம்பிப்ப. நீங்க யாரு? நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? எங்களுக்கு உரிமை இல்லையா? அப்ப நாங்க அடிமைகளா? ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இந்த பேச்சு வராது. ரசூலுல்லாஹ் வளர்த்த குடும்பத்தில் இது வராது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு தோழர் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சீசருடைய படைகள் அவர்களுக்கு இப்படி சாஷ்டாங்கம் பண்றாங்க, சஜிதாவுல விழுகிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் ஆக உங்களுக்கு சஜிதாவுல விழுவதாக இருந்தால் நீங்கள் தான் ஆக சிறந்தவர் யா ரசூலல்லாஹ், உங்க காலில் நாங்க விழணும் யா ரசூலல்லாஹ்னு சொல்ற நேரம் பெருமாள் என்ன சொன்னாங்க? இல்லன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அப்படி விழுவதாக இருந்தால், அப்படி இல்ல, அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கணவனின் காலில் மனைவிக்கு விழ சொல்லி இருப்பேன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார் இஸ்லாம் எங்க கொண்டு போய் வைக்குது? ஒரு தலைவர் என்றால் யார்? சைக்காலஜி சொல்லு, அதாவது சைக்காலஜில என்ன சொல்லும் தெரியும்? சைக்காலஜில ஆம்பளைக்கு சூப்பர் ஈகோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சூப்பர் ஈகோ, அந்த சூப்பர் ஈகோல கை வச்சுட்டாங்க வைங்க, அதுக்கு பிறகு குடும்பம் ரன் ஆகாது. என்ன சூப்பர் ஈகோ? ஆண்மையில் கை வைக்க கூடாது ஒரு ஆம்பளைக்கு. வேற எதையும் செய்யலாம், என்ன மாதிரியும் பண்ணலாம். அவன் ஆண்மையில கை வச்சேன்னு வைங்க, மெல்ல 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 அவன் அந்த ஃபேமிலியில இருந்து தூரமாக ஆரம்பிப்பான். என்ன ஆண்மையில கை வைக்கிறேன்டா? ஒரு மாப்பிள்ளை வீட கூட்டுறாருன்னு வைங்க, வீட கூட்டினா மனைவி என்ன சொல்லணும்? கொஞ்சம் அங்கிட்டு இருந்தாலும் சூப்பர், நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ், சூப்பரா கூட்டிட்டீங்க, நீங்க லட்சணத்தை பாருங்க, அதை விட நானே செய்வானே. இப்ப கை வச்சது உங்க மாப்பிள்ளைட்ட இல்ல, அவர் ஆண்மையில, அவர் ஆம்பளை. அந்த இடத்துல வீட்டுல தலைவரை தலைவராக வைத்திருந்தால் பிழைய வேற மாதிரி சொல்லணும். ஆண்மையில கை வச்சா, வெஹிக்கல்ல வந்துட்டு இருக்கிறாரு, ஒரு ஃபங்க்ஷன் போகணும், திடீர்னு வெஹிக்கல் பச்சாயிட்டு, நீங்க என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ், ஏதோ அல்லாஹ் நாடு இருக்கிறான், இன்ஷா அல்லாஹ். தடுப்பட்டா எப்படி யானை படை அல்லாஹ் காபாவை தடுத்தானோ அல்ல ரப்பு தடுத்துட்டான்னு போகணும். இது மார்க்கம் உள்ள பெண் சொல்லுவோம். உங்களுக்கு எப்பயுமே பெச்சாகுமே நான் கூப்பிட்டா, மத்தவனு ரோட்ல ஓடத்தானே செய்யறான், நீங்க மட்டும் வேற ஏதோ லைன்ல போறீங்களா? அந்த மாதிரி பேசுவார்கள். இப்ப என்னாச்சு? இந்த பேச்சுகள் ஏன் வருகிறது?
தலைமைத்துவத்தை சாதாரணமா ஒருவரை ராஜாவாக பார்த்தா, கீழே உள்ளவர்கள் குடிமக்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்காக ராஜாவாக பார்க்கிற நேரம் பேச்சு மாறும், வார்த்தைகள் மாறும், நடவடிக்கைகள் மாறும், எல்லாம் மாறும். அதனால ஒரு பெண் ராணியாக பார்க்கப்படணுமா இருந்தா, கணவன் ராஜாவாக பார்க்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஆம்புலேட் உள்ள ஒரு பண்பு இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவனை கௌரவித்தல், ஆண்ட உள்ள வீக்னஸோ ஏதோ தெரியல, சைக்காலஜி சொல்லுது, அவனுக்கு கொண்டு கொடுத்துட்டான்னு வைங்க. சாதாரண உங்க மனைவி வந்து கேட்கறீங்க போகணும் ஏலான்ட்டீங்க, 10 நிமிஷத்துல அவ இறங்க மாட்டான், நீங்க தான் இறங்குவீங்க. சரிம்மா போயிட்டு வருவோமே. ஏன்? நீங்க அவ கொஞ்சம் விட்டுட்டான்னு வைங்க, ராணியா அவன் நின்றா, உங்களை ராஜாவா பார்த்தா நீங்க அவ ராணியா தூக்கி வச்சிருவீங்க. உங்களை ரொம்ப வேலைக்கார மாதிரி பார்த்தா அவர் ரொம்ப மோசமா நடத்துவீங்க, வேலைக்காரியை விட தாண்டி நடத்துவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இந்த குடும்ப வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அடிப்படையே தலைமைத்துவம். தலைமைத்துவம் இல்லாம போச்சு. தலைமைத்துவத்தை எடுத்தார்கள், குடும்ப கதைகளை எடுத்தார்கள். இதுக்கு மேலையும் வீட்டில் உள்ள தாய்மார்களே, பெரியவர்களே, கல்யாணம் திருமணம் நடத்த முன்னாடி மண்டபத்தை புக் பண்ணுவீங்க. யாரெல்லாம் கூப்பிடுறது, எத்தனை சகான், எவ்வளவு பேர் கூப்பிடுறது, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஆண் மகனுக்கு உங்க யுவதி, உங்க பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்களே தகப்பன்மார்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்தீங்களா? அண்மையில் ஒரு பயானுக்கு ஸ்ரீலங்காவில் நான் போற நேரத்தில் ட்ரெயின்ல நான் சீட் புக் பண்ணிருக்கிறேன். முன்னாடி ஒரு ஃபேமிலி, அதாவது நான் இந்த பக்கம் இடது பக்கம், முன்னாடி ஒரு ஃபேமிலி, நான் வலது பக்கத்தில் இருக்கிறேன், முஸ்லீம் ஃபேமிலி. ட்ரெயின்ல சாதாரணமா ட்ரெயின் போற சத்தம் தான் கேட்கும், திடீரென்று பாட்டு சத்தம் கேட்குது. சுபஹானல்லாஹ், யாரு? ஒரு முஸ்லிம் யுவதி. முஸ்லிம் யுவதி அல்லாஹ்வுடைய எல்லாம் தலைகீழ மாறிட்டு பாட்டை போட்டுட்டு தலைகளை இப்படி இப்படி இருக்கிறார். அவங்க வாப்பா என்ன பண்றாருன்னா, பின்னாடி சீட்ல இருந்தவர், அவர் தான் எனக்கு முன்னாடி நிக்கிறவர், அவர் முன்னாடி போய் அவ்வளவுதான் வாப்பா. அத கணக்கிலே எடுக்காம அத்தனை பேரும் பாக்குறாங்க, பாட்டை சப்தமா கேட்டு அதுக்கு ஒரு சாதாரண தலையால ஒரு டான்ஸ் வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ் கேட்க மாட்டானா? உங்க பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் உங்களை தலைவனாக மாத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க எதையும் பாருங்க, எப்படியும் பாருங்க, நாங்க திருமணத்தை அழகா எடுத்துருவோமே. ஒரு ஆம்பளை ஜாக்கிரதை, ஒரு ஆம்பளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள்? எதை? தீனுல் இஸ்லாத்தை படிச்சிருக்கிறாங்களா, அல்லது இந்த படங்களும் கூத்துகளையும் படிச்சிருக்கிறாங்களா? ஒரு படத்தாலையும் நாடகத்தாலையும் மனிதனை உருவாக்க முடியுமாக இருந்தா இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனா என்ன நிலைமை, என்ன நிலைமை? அவங்களுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரியும், வாழ தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால முதல் அம்சத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆணும் பெண்ணும் வாழ்ந்தாகணும். இதுதான் அடிப்படை. ஆணும் பெண்ணும் வாழணும். அமெரிக்கா என்ன பண்ணாங்க? ஆணும் பெண்ணும் வாழ இயலாதன்னு முடிவெடுத்தாங்களே, அவங்க பிரச்சனை தலைமைத்துவம் இல்லாததை தவிர ஆணும் பெண்ணும் வாழ்ந்தே ஆகணும். எப்படி வாழணும்? சாதாரணமா கேட்டு பாருங்க. அல்லாஹ் ஒரு பட்டியல் போடுறான். ஜுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் ஒரு பட்டியல் போட்டுட்டு போனான். ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் விருப்பமாக்கப்பட்டிருக்கு துனியாவுல? பிள்ளைகள், அதாவது புதையல்கள், குவியல், தங்க குவியல், வெள்ளி குவியல், இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றையுமே சொல்லிட்டு போறான். நம்பர் 1 எது? அல்லாஹ் போட்ட பட்டியல்ல ஜுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன வல் கனாத்தில், இப்படி அல்லாஹ் பட்டியல் போடுறான். எக்கச்சக்கமா போட்டுட்டு போறான். உங்க பிள்ளைகள், தங்க குவியல், வெள்ளி குவியல், அடையாளம் இட்டப்பட்ட குதிரைகள், இப்படி எல்லாம் அல்லாஹ் போட்டுட்டே போறான். நம்பர் 1 என்ன? அல்லாஹ் முதலாவது இடத்தை எது கொடுத்தான்? ஒரு ஆம்பளைக்கு நிஷா, பொம்புல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆம்பளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஒரு பொம்பளைய கொடுக்கலண்டா, லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் அதுல தான் சக்கீனா வச்சிருக்கிறான். உலகம்